நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாட்டையே உலுக்கிய கிட்னி முறைகேடு புகாரில் தற்போது வரை முதல் தகவல் அறிக்கை பதியவில்லை என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த முறைகேட்டு புகாரில் தற்போது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கிட்னி புரோக்கர்கள் மீது தற்போது வரை நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற புகார்கள் சொல்லப்படுது. விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தையே உலுக்கின்ற வகையில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராப்பாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்று வருவதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய நிலையில் தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை குறித்தான தொடர்ந்து சுகாதாரத்துறை சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த குழுக்களுடைய திட்ட இயக்குனர் அதாவது வினித் என்பவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு 2 முறை இந்த முறைகேடு சம்பந்தமான அந்த அறிக்கை என்பதும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2வது அறிக்கையில சுகாதாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில ஆம், இந்த கிட்னி முறைகேடு இந்த பள்ளிப்பாளையம் குமராப்பாளையம் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டது. அதே சமயத்தில் தனியார் மருத்துவமனைகளில் அதாவது திருச்சி மற்றும் பெரம்பலூர் தனியார் மருத்துவமனைகளில் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டது என சுகாதாரத்துறை சார்பில் ஒரு முழுமையான அறிக்கை என்பதும் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த பள்ளிப்பாளையம் குமராப்பாளையம் பகுதிகளில் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து கிட்னியை விற்பனை செய்த கௌசல்யா என்ற பெண்மணியிடம் வாக்கு மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எடுத்தனர். அப்பொழுது பள்ளிப்பாளையம் காவல்துறை அதிகாரிகளும் அந்த சம்பவத்தில் இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் இந்த பெண் புகாரா கொடுக்கப்பட்டது. மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தாங்க. அந்த புகார் மேல சிஎஸ்ஆரும் போட்டு தரப்பட்டது. தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை அதை மதுரை ஹைகோர்ட் தானாக முன்னெடுத்து உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சிறப்பு குழு என்பதும் அமைக்கப்பட்டது. ஐஜி தலைமையில 4 எஸ்பி தலைமையில ஒரு குழு என்பதே நேற்றைய தினம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையை கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தையே உளிக்கின்ற ஒரு செய்தியாக தற்போது மாறி இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து விசாரணைகள் நாங்கள் நடத்தி வருகிறோம் அப்படின்னு மாவட்ட போலீசார் 10 நம்மள்ட்ட சொன்னாங்க. தொடர்ந்து 1 மாதம் ஆகிய நிலையில தற்போது நம்ம இந்த காவல்துறை சார்பில் விசாரித்த பொழுது நாங்க எதற்கு எஃப்ஐஆர் போடணும், இதற்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, இது அனைத்துமே மேலெடுத்து விஷயம், இதுல நாங்க எதுவுமே தலையிட முடியாதுன்னு பள்ளிப்பாளையம் காவல்துறையினுடைய வட்டாரத்திலும் அதே சமயத்தில் மாவட்ட போலீசாரின் வட்டாரத்திலும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சம்பவம் அதாவது குற்றச்சம்பவம் நடைபெற்ற இடம் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதி. அதாவது காவேரி ஆர்எஸ், அன்னி சத்யா நகர், ஆயக்காட்டு போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த விசிச்சரி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்கு இருக்கின்ற சட்டவிரோத கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் அதாவது திராவிட ஆனந்த், ஸ்டாலின் மோகன், அது மட்டுமின்றி முருகன் ஆகிய 3க்கும் மேற்பட்ட இந்த இடைத்தரகர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் தற்போது வரை 1 மாதம் ஆகியுமே பள்ளிப்பாளையம் காவல்துறை இந்த இடைத்தரகர்கள் மீது ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை, குற்ற வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை என ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அப்படி என்றால் காவல்துறைக்கு இது தெரிந்துதான் நடைபெற்றிருக்கின்றதா, அதனால்தான் காவல்துறை இதுவரை ஆனந்தனை பிடிக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. தொடர்ந்துமே தற்போது இந்த தலைமறைவாக இருக்கின்ற ஆனந்தன் திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்ட நிலையிலும் கூட தற்போது வரை போலீசார் போய் அவர் அரெஸ்டும் பண்ணல, எஃப்ஐஆர் போடல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது. உடனடியாக இந்த இடைத்தரகர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக விசாரணையை முன்னெடுத்தால் மட்டுமே இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனையில் சிக்குகிறது என முழுமையான தகவல் தெரிய வரும். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.